உதிரி உதிரியாக இட்லி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். ஒரு சிலர் இட்லி உப்புமா செய்யும்போது நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும், இட்லி பீஸ் பீஸாக இருக்கும். இதில் உப்புமா செஞ்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம இட்லி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுக்கு நம்ம இட்லியை சாப்பிட்டு போயிடலாம்ல. ஆனால் உப்புமா அப்படி செய்யக்கூடாது, இப்படி உதுத்து விட்டு தான் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் இட்லி மேலே அப்படியே தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு இட்லி உதிரி உதிரியாக கொட்டிடும். இது யூஸ்வலாக நம்ம அரைக்கிற இட்லி மாவுலே பண்ண இட்லி தான். இட்லி சூடாக இருக்கும்போது நம்ம பண்ணால் பெருசு பெருசாக தான் வந்து விழும். அது ஆறின உடனே பண்ணால் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்து விழும். பூ போல் இருக்குது பாருங்கள். கையில் எடுத்தால் புட்டு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு புட்டு மாதிரி ஃபீல் ஆகணும். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதிலே ஒரு பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்குனது எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் வந்ததும் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக துருவின கேரட் எடுத்து போட்டுக்கோங்க. கேரட் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம உதுத்து வச்சுருக்கிற இட்லியை சேர்த்துடலாம். இதில் கடலைப்பருப்பும் மஞ்சத்தூளும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கல, ஏன்னா எங்கள் வீட்டில் அது மஞ்சளாக இருந்தாலும் பிடிக்காது, கடலைப்பருப்பு போட்டாலும் பிடிக்காது. அதனால தான் நான் போடலாம். மற்றபடி அது போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் போல் இப்படி கிளறிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்குனதும் வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி, இது 2த்தில் ஏதாவது ஒன்று நெய்யில் வறுத்து போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நாம் பேசிக்காக பண்ணுற இட்லி உப்புமா. இது எல்லாருக்குமே தெரியும். நாம் எல்லாம் இப்படி தான் பண்ணுவோம். இட்லி மீந்து ஆயிடுச்சுன்னா வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். இது இல்லாமல் நான் இன்னும் 25 வெரைட்டி இட்லி உப்புமா பண்ணுவேன். அதெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன்னு இனி வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.